அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா அரசு அதிகாரிகள் துணையுடன் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதியில் அரசு நிகழ்ச்சிகளில் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக மதுரை வடக்கு தெற்கு மாவட்ட திமுக சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டு ஆட்சியரிடம் புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் வடக்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் ராஜன் செல்லப்பா. இவர் அரசு அதிகாரிகளுடன் சேர்ந்து கொண்டு திமுக சட்டமன்ற தொகுதிகளான திருப்பரங்குன்றம் மற்றும் கிழக்கு தொகுதிகளில் அரசு நிகழ்ச்சிகளை நடத்துவதும் அடிக்கல் நாட்டுவதும் பெயர் பலகை வைப்பது என முறைகேடான செயல்களை தொடர்ந்து செய்து வருகிறார். இதற்கு அரசு அதிகாரிகளும் உடந்தையாக செயல்படுவதாக கூறி மதுரை மாவட்ட ஆட்சியர் அன்பழகனிடம் மதுரை வடக்கு மாவட்ட திமுக செயலரும் கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான பி. மூர்த்தி, தெற்கு மாவட்ட திமுக செயலர் மு. மணிமாறன், திருப்பரங்குன்றம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சரவணன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் புகார் மனு அளித்தனர். சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட ஊராட்சியினுடைய தலைவர், மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர், ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர்கள், ஒன்றிய கவுன்சிலர் அனைத்து பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். ஆனால் அரசு நிகழ்ச்சியில் ஒரு முதலமைச்சரோ அந்த துறையினுடைய அமைச்சரோ வந்து திறப்பு விழா செய்கின்ற போது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும், அது மாவட்ட சேர்மன், யூனியன் சேர்மன், அதே போல் ஒன்றிய கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர் வரைக்கும் அழைப்புதல் கொடுப்பது அது சட்டத்தினுடைய மரபு. ஆனால் அப்படி அழைக்கின்ற போது அதில் பேர் அந்த அழைப்புதலிலே போட்டிருப்பார்கள். முடிந்தால் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வோம், வேலையின் காரணமாக இருந்தால் அது போக முடியவில்லை என்றால் அது அவர்கள் நடத்தி கொள்வதுதான் இது சட்டத்தினுடைய விதியாக வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ சமீப காலமாக அமைச்சரும் இல்லாமல் முதலமைச்சரும் இல்லாமல் ஒரு வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜசல்லப்பார் அவர்கள் இன்னொரு தொகுதியில், கிழக்கு தொகுதியிலையும் மேலூர் திருப்பரங்குன்றம் தொகுதியிலையும் நாங்கள் இருக்கும்போது சட்டத்து விதிகளுக்கு மாறாக அரசு நிகழ்ச்சியை அவருடைய அதிமுக நிகழ்ச்சியை போல நடத்துவது என்பது விதிமுறைகளுக்கு மாறானது. ஏனென்றால் அவர் வடக்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் கிழக்கு தொகுதியிலையும் திருப்பரங்குன்றத்திலையும் அரசு நிகழ்ச்சியை நடத்துவது எந்த வகையிலையும் சரியானதாக இல்லை. இதை அவர்களுடைய அந்த மினி மருத்துவமனை திறப்புழா என்று சொல்லி அந்த துறையினுடைய செயலாளரிடத்திலையும் இங்கே இருக்கக்கூடிய அந்த துறையினுடைய அதிகாரியிடத்தில் சொல்கின்ற போது இதை போன்ற ஒரு தவறு நடக்காது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார். மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தை பொறுத்தளவில் இல்லை, இது போன்ற நிகழ்ச்சி நடைபெறுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு காரணம் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய அவர்களே சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர் உருவாகிறார். அதற்கு அரசினுடைய அதிகாரிகள் உடந்தையாக இருக்கிறார்கள். அது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் தவறான முன்னுதாரணத்தை கொடுக்கக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் அவரை அணுகி எங்களுடைய அத்தனை ஒன்றியத்தினுடைய தலைவர்கள், மாவட்ட ஊராட்சி தலைவர்கள், நானும் அதே போல் திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர், எங்களுடைய தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மணிமாறன், மாவட்ட ஊராட்சி தலைவர் மற்றும் எல்லா கவுன்சிலரும் சேர்ந்து இப்போது மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து இந்த மனுவை தர இருக்கிறோம். இந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுத்தால் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறோம். ஆனால் இல்லை என்றால் அந்த சட்ட விதிகளுக்கு புறம்பாக ஒரு நிகழ்ச்சி நடந்தால் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய வளைவில் ஏதோ இந்த மதுரையில், தமிழ்நாட்டிலே ஏதோ ஹிட்லரை போல, முசோலினியை போல இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 20 நாட்களுக்குள்ளாக தேர்தல் அறிவிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இது மாதிரியான தவறான முன் உதாரணத்தை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்க இருக்கிறோம். தொகுதி எம்எல்ஏ கிழக்கு தொகுதியிலேயோ திருப்பரங்குன்றத்தில் திறக்கிறதுக்கு அவருக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை. அதுக்கான அழைப்புதலும் கொடுக்கப்படலாம். நேற்று ரோடு மேட்டர் சொல்கிறீங்களா? அந்த இதில் ரோடு சாலையை திறந்து வந்து மேட்டர் சொல்கிறீங்களா? எந்த சாலையை? திருப்பரங்குன்றத்தில் 1.5 கோடி மதிப்பில் திருப்பரங்குன்றத்தில் அந்த இதில் அது மாதிரி இது 1-2 இல்லை, தொடர்ந்து இந்த வடக்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் தொகுதியில தான் அவர் பண்ண முடியும். மந்திரியோ முதலமைச்சரை வந்தால் மட்டும்தான் அவர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி விதிமுறை இருக்கவும் இல்லை. விதிமுறை அது மாதிரி இல்லை. விதிமுறையை மீறி தவறாக செய்கிறார் என்பதைத்தான் ஆட்சியரிடத்தில் தெரிவிக்க வந்திருக்கிறோம்.